சரிங்கப்பா. இப்போ நம்ம செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்குறோம். செகண்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திடீர் மாற்றமும் மரபணு குறியீடும் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். திடீர் மாற்றம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீன்கள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திடீர் மாற்றத்தின் காரணமாக என்ன உண்டாகும் அப்படின்னா, ஒரு சில நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது சிக்கிள் செல் அனிமியாங்கன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிண்ட்ரோம்ஸ், அதாவது சிண்ட்ரோம்ஸ்னால் என்ன அப்படின்னா உடல் குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திடீர் மாற்றத்தின் மூலமாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திடீர் மாற்றம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் உருவாக்கப்படுது, எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இந்த திடீர் மாற்றமும் மரபணு குறியீடும் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் திடீர் மாற்றத்தையும் அதனால் குறிப்பிட்ட புரதத்தின் அமினோ அமிலங்கள் வரிசையில் ஏற்பட்ட மாற்றத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மரபணு குறியீட்டின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர் மாற்றம் பற்றி ஆய்வுகள் மூலம் மரபணுவிற்கு டிஎன்ஏவிற்கும் உள்ள தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றத்துக்கும் மரபணு பற்றிய ஆய்வுகள் மூலமாக என்ன டிஎன்ஏவிற்கும் மரபணுக்கும் என்ன அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திடீர் மாற்றம் மரபணு குறியீடுங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கார அமிலங்கள் வேற ஒரு இடத்துக்கு மாற்றப்படும் பொழுது உடலில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு புரத பொருளோ ஒரு அமிலங்களோ சுரக்கப்படுது. இதனால் உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகளை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அப்போ அதுக்கு பேர் புள்ளி திடீர் மாற்றம், ஜீன் திடீர் மாற்றம் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புள்ளி திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பாருங்கள், ஒரு நியூக்ளியோடைடு காரத்திற்கு பதிலாக இன்னொரு காரப்பொருளை மாற்றி அமைத்தலே எளிமையான திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். திடீர் மாற்றம் என்றால் என்ன கேள்வி கேட்கலாம். அதாவது ஒரு நியூக்ளியோடைடு காரத்திற்கு பதிலாக வேறொரு காரப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தால் அதுக்கு பேர் எளிமையான திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நம்மளாவே ஒரு பண்ணுறோம். இப்போ ஒரு அந்தந்த லாக் அண்ட் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லாக்கு தகுந்த மாதிரி, அதாவது பூட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சாவியை போட்டால் தான் ஓப்பன் ஆகும். இப்போ வேறொரு கீயை போட்டால் ஓப்பன் ஆகுமானா நெவர், கண்டிப்பாக முடியாது. இப்போ இது என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போ வேறு ஒன்று போடும் பொழுது அந்த பூட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கலாகவும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு நியூக்ளியோடைடு காரத்திற்கு பதிலாக இன்னொரு காரப்பொருள் மாற்றி அமைச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா திடீர் மாற்றம் உண்டாகுது. இதனால் என்ன உண்டாகுது அப்படின்னா அறிவால் வடிவ இரத்த சோகை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பேர் சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இரத்த சிவப்பு செல்களில் பீட்டா ஹீமோக்ளோபின் மரபணு வந்து பார்த்தோன்னா பிஹெச்பி அப்படின்னா, ஹெச்பின்னா வந்து பார்த்தோன்னா ஹீமோக்ளோபின் ஏற்படும் புள்ளி திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம உடம்புல அதாவது 4 பாலிபெப்டைட் சங்கிலி இருக்குது. 2 ஆல்பா சங்கிலி, 2 பீட்டா சங்கிலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 இருக்குது ஹீமோக்ளோபினில் மூலக்கூறில். அதில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா, இதில் ஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. இதான் வந்து இரும்பு பகுதி. குளோபின் அப்படின்னா என்ன அப்படின்னா புரத பகுதி. இதனால தான் ஹீமோக்ளோபின் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற. எதுக்காக அப்படின்னா, இந்த ஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி ஆக்சிஜனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகும். அதனால தான் ஆக்சிஜன் பிணையும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீட்டா குளோபின், அதாவது 6வது குறியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏஜி பதிலாக எப்படி இருக்கணும், நல்லா கவனிங்கப்பா, ஜிஏஜி அப்படின்னு இருக்கணும். அதுக்கு பதிலாக ஜிடிஜின்னு இருக்குது. அதாவது ஏக்கு பதிலாக டி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் அடைஞ்சிருக்குது. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். பீட்டா குளோபின் அப்படின்னு சொல்லக்கூடியது, பீட்டா குளோபின்லாம் தெரியும். 6வது குறியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை காட்டுவோம், அந்த படத்தில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஜிஏஜிக்கு பதிலாக ஒரு டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றம் அடைஞ்சிருக்குது. அப்போ அதனால தான் அதுக்கு திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறான். இது மாற்றத்தினால என்ன உண்டாகும் அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அமிலம் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா குளுட்டாமிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிருக்கணும். அதுக்கு பதிலாக டீ மாறினதுனால அது வேலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலமாக உற்பத்தி ஆகுது. இந்த வேலைன் அமிலம் உருவாகிறதுனால என்ன சார் ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இரத்த செல்கள் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக இல்லாமல்
எப்படி ஆகுது அப்படின்னா புள்ளி திடீர் மாற்றத்தின் மூலமாக அமினோ அமிலங்கள் மாற்றப்படுவதனால என்ன ஆகும் அப்படின்னா ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் அழுத்தத்தால் அதாவது பாலிமரைசேஷனுக்கு ஆக்கப்படுறதுனால இரத்த சிவப்பணுக்கள் இருபக்க குழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா தன்மையை இழந்துருது. இருபக்க குழினா என்ன அப்படின்னா அதாவது பாருங்க இப்போ 2 பக்கம் குழி மேலே இருக்கிறது பாருங்கள், மேலே இருக்கிற பட்டன் மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் குழியும் இருக்கும், 2 பக்கம் குழிஞ்சிருக்கும். அந்த இருபக்க குழிவு வந்து பார்த்திங்கன்னா தன்மை இல்லாமல் எப்படி இருக்குதுன்னா கீழே பாருங்கள் அரிவாள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது இப்படி இருக்கிறதுனால தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழி இருந்தால் தான் அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் உட்காந்து நம்ம உடலுக்கு செல்லுகள் தேவையானதை வந்து இப்போ எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இந்த படத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்குது பாருங்கள், வரிசையாக பாருங்கள், மேலே இருக்கிறத பாருங்கள் குளுட்டாபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வலது பக்கத்தில் இருந்து 2வது இருக்குது சரிங்களா. அந்த குளுட்டோபிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கு பதிலாக என்னவா மாறிடுச்சு அப்படின்னா அந்த ஏவுக்கு பதிலாக டீ அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்கள் கலர் மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த டீ அப்படின்னு சொல்லக்கூடியது மாறும்போது வேலைனாக மாறுது. இந்த வேலைனாக மாறும் பொழுது இந்த ஆர்பிசி செல்ஸ் அதாவது ரெட் பிளட் செல்ஸ் இரத்த சிவப்பு செல்கள் வந்து இருபக்கம் குழி இல்லாமல் மாறுது, அரிவாள் மாதிரி காமிச்சிருக்குது. இந்த அரிவாள் மாதிரி இருக்கிறதுனால தான் என்ன சார் ஆச்சு அப்படின்னா ஆக்சிஜன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இல்லாதனால ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா புள்ளி திடீர் மாற்றம் கீழ்கண்ட எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. ABCDEFGH தான் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ எழுத்து சேர்க்கப்பட்டா பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ABCDEFGEF அதுக்கப்புறம் ஜிக்கு முன்னாடி ஓ போட்டிருக்குது. அப்படி இதுக்கு முன்னாடி போட்டது தான் ஓவுடன் கியூ எழுத்தும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் ABCDEF OQ அப்படின்னு வருது. அப்போது வித்தியாசமான ஒரு வார்த்தைகள் நமக்கே தோற்றம் தருவது. இப்படி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைன் அப்படின்ற அமிலங்கள் உருவாகும் பொழுது என்ன உண்டாக்கப்படுது அப்படின்னா சிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு நோயை உண்டாகுது. அதனால தான் சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது வந்து பார்த்தோன்னா இரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அனிமிக் பேஷண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. இதுதான் உண்டாகுது. அப்போ சிக்கிள் செல் அனிமியானா அரிவாள் வடிவ சோதனை அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சிக்கிள் செல் அனிமியா. அப்போ சிக்கிள் செல் அனிமியானா என்ன அப்படின்னா திடீர் மாற்றத்தின் மூலமாக இயல்பாக உருவாகக்கூடிய குளுட்டாபிக் அமிலத்துக்கு பதிலாக வேலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலம் உருவாக்கப்படும் பொழுது இரத்த சிவப்பு செல்கள் இருபக்கம் குழியாமல் அரிவாள் போன்று மாறுறதுனால ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலை குறைக்கப்படுவதன் காரணமாக நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா போதிய ஆக்சிஜன் இல்லாதனால சுறுசுறுப்பு இன்றியும் அதாவது சோகை போன்ற அமைப்பு இருக்குதா, அதனால தான் அதுக்கு பேர் இரத்த சோகை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா செயற்கையாக வேணும்னா இரும்பு சத்து அடங்கியுள்ள மாத்திரைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரி பண்ணலாம். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஊசலாட்ட கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1966 கிரீக் அப்படிங்கிற கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டதார் அப்படின்னா இந்த கோட்பாடின்படி வந்து பார்த்தீங்கன்னா கடத்த ஆரண்யாவில் எதிரெதிர் குறியீடு தான், அதாவது 5 முனையில் வந்து பார்த்தீங்கன்னா தூது ஆரண்யாவில் பொருத்தப்படுவதோடு ஊசலாட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரியுது. இக்கோட்பாட்டின்படி குறியீடு எதிர்குறியீடுகள் இணையாகும் போது 3வது காரம் இணையற்றதாக இருக்கும். குறியீட்டின் 3வது காரணமாக ஊசலாட்டம் ஏற்படும். அப்போ 3 மாதிரி தெரியும், அதாவது 3 மாதிரி தெரியுது, 3வது காரம் இணையற்றதாக உள்ளது. குறியீட்டின் 3வது காரணமாக ஊசலாட்ட காரம் உள்ள இடம் ஊசலாட்ட நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மாதிரி தெரியுது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊசலாட்ட நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் 2 இடங்களில் மட்டுமே காரங்கள் இருக்கும். ஒரு பாலிபெப்டைன் உருவாக்க கடத்து ஆர்என்ஏவின் அளவு குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆய்வு இருக்குது. அந்த ஆய்வின் மூலமாக இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு GAG அப்படின்னு சொல்கிறா, இது நார்மலாக இருக்கும். CUPC அப்படிங்கிறது நார்மல். ஆனால் அதுக்கு பதிலாக ஃபுல் பிக்கிங் அதாவது ஊசலாட்டத்துக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா GAG அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அது கீழே பாருங்கள் CUU அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும், அதான் ஊசலாட்ட அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறியீடு வந்து எதிர்குறியீடும் ஒன்றுக்கொண்டு மிகச்சரியாக பொருத்தமில்லை. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அமினோ அமிலங்கள் கொணரப்படுகிறது. வேலையனுக்கு குறியீடாக எப்படி இருக்கு சொல்கிறாங்கன்னா GUU அப்படின்னு இருக்கணும். அதுக்கு பதிலாக GUC மற்றும் GUA மற்றும் GUG ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா கடத்தாரணியை பயன்படுத்தி கொள்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கடத்தாரணியை அதன் மூலமாகத்தான் அதை டிஆர்என்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பயன்படுத்தினால தான் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊசலாட்ட கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மீதி என்னங்கிறத அடுத்த டாப்பிக்கில் அடுத்தடுத்த டீச்சர் பார்ப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.